நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9778741111 என்ற எண்ணை அணுகவும். கண்ணன், என்னென்ன அங்கு நடந்து கொண்டிருக்கிறது விவரம்? வணக்கம் பிரகாஷ். சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பண்டிகை கடந்த ஜூலை 21ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கி நடந்து வருகிறது. இன்று நேற்று முன்தினம் இரவு சக்தி அழைப்பு நடந்தது. சக்தி அழைப்பை தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த துவங்கி விட்டனர். குறிப்பாக நேற்று முன்தினம் நேற்று அப்புறம் இன்று என 3 நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக விடிய விடிய பக்தர்கள் பொங்கல் வைத்தும் அப்புறம் உருளுதாண்டம் போட்டும் மாவிளக்கு மற்றும் அழகு குத்து போல நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். நேற்று இரவு துவங்கி தொடர்ந்து விடிய விடிய தற்போது பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மனை வழிபட்டு வருகின்றனர். இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக பெண் பக்தை இணைந்துள்ளார்கள். அம்மா, என்ன மாதிரி வழிபாடு நடத்துறீங்க? இப்போ பொங்கல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சோங்க. வருஷம் வச்சுருவோங்க. நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த இது அம்மாவுக்கு காப்பு கட்டுறதுலேருந்து பூச்சாடுறது சிறப்பு. அப்புறந்தே பொங்கல் வச்சுருவாங்க, மாவிளக்கு போட்டுருவாங்க, கூழ் ஊற்றுறாங்க. இங்கே ஸ்பெஷல் உருளு தண்டம், நோவு நொடி இருக்கிறவங்களுக்கு உருளு தண்டை போட்டு அந்த துளு மாவு கொடுத்தா ரொம்ப சிறப்புங்க. அம்மா எல்லா 7 பட்ட மாரியாய்க்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய மாரியாயிங்க. நல்ல சிறப்பான வாய்ந்தது. நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழிவகுக்கிற அம்மா, வேண்டுதலை நிறைவேற்றுற அம்மா கோட்டை மாரியாயி. நோய் நொடி இல்லாமல் பக்தர்கள் வருவதற்காக உருள்தாண்டம் போடுவதை தொடர்ந்து நடக்கிறது. இங்கே கடந்த 3 நாட்கள் மட்டும் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உருள்தாண்டம் போட்டுள்ளனர். தொடர்ந்து அவங்க உருள்தாண்டம் போட்டு வருகின்றனர். தற்போது இப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இது குறித்து நம்ம விளக்குவதற்காக பெண் பக்தை இணைந்துள்ளார். மேடம், நீங்கள் எந்த மாதிரி பொங்கல் வச்சிருக்கீங்க? எந்த மாதிரி விரதம் இருந்திருக்கீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரோங்க. ஆமாங்க, நாங்கள் இங்கே தான் பிறந்த ஊர். சக்கரை பொங்கல் வச்சு சாமி அம்மன் ரொம்ப வருஷமாக, இது ரொம்ப காலமாக இருக்குது. இங்கே வேண்டவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க. அதாவது நேற்று முன்தினம் துவங்கி தொடர்ந்து பக்தர்கள், பெண் பக்தர்கள் சேலம் மாவட்ட பக்தர்கள் மட்டுமில்லை, அருகில் உள்ள தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலத்தில் பிறந்து எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள், குறிப்பாக ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களிலிருந்தும் அது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது, பொங்கல் வைப்பது, ஆடு கோடி பலியிட்டு இது பண்ணுறது. இதில் குறிப்பாக சொன்னால் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா துவங்கி விட்டாலே, அங்கு பொங்கல் வைக்கும் துவங்கி விட்டாலே பிற மாரியம்மன் கோவிலான குகை காளியம்மன் கோவில், செவ்வாப்பேட்டை மாரியம்மன் கோவில், அம்மாப்பேட்டை பலப்பற்ற மாரியம்மன் கோவில், குமாரசாமி எல்லப்பிடாரி அம்மன் கோவில் என உட்பட சேலம் மாநகரில் 60 கோயில்களும் கடந்த 3 நாட்களாக ஆடி பண்டிகை கோலாகலமாக நடந்து வருகிறது. இன்றும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் தெற்கு சரக துணை கமிஷனர் மகேந்திரன் தலைமையில் 140க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி தீயணைப்பு வீரர்கள், ஊர்காவல் படையினரான போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 120க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி செவ்வாப்பேட்டை மாரியம்மன் கோவில், குகை மாரியம்மன் கோவில் என ஒவ்வொரு மாரியம்மன் கோவில்களுக்கும் 2 உதவி கமிஷனர்கள் தலைமையில் 4 இன்ஸ்பெக்டர் என்ற வகையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என்பதால் இன்று மாலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோட்டை மாரியம்மன் கோவில் உட்பட அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கும் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி இன்று மட்டுமின்றி நாளையும் நாளை மறுநாளும், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் நடக்கிறது. அதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த பண்டிகையின் காரணமாக சேலம் மாநகர் மட்டுமின்றி மாவட்டமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரகாஷ், களத்தில் இருந்து விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.